நேற்று பெரியம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 9:00 ஆயிருக்கும். நாங்களும் பொறுமையாக அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி வந்தோம். ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவலில் சரி ஆட்டோவில் வந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு வர முடியாதுன்ட்டு அங்கங்கே நின்று வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 9 மணி போல் வந்தாச்சு. வந்ததோடய நம்ம பெரியம்மாவுக்கு வந்துட்டு சரியான ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் கிளம்பி வரோன்ட்டு. அதோட ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. புகழை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. நைட்டு எந்த இதுவும் வச்சுக்கவும் கிடையாது. ஏன்னா செம்ம டயர்டில். அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு எந்திரிச்சிட்டு சீக்கிரமாக அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும் மெயின் ஏரியாவுக்கு. அங்கே போனால் தான் சரி எல்லாமே வீட்டுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சரி நம்ம வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. நீயே செஞ்சுடுடி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே பிரியாணி செஞ்சேன். செம்ம வெயில். அந்த வெயிலே உட்காந்து தம் பிரியாணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கேஸில் கூட வைக்கல. வெளியில் வந்து அப்புறம் கோடை பிடிச்சிக்கிட்டே செஞ்சு மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இனிமேல் அப்புறம் ஊருக்கு கிளம்ப